வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்கு? நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு வீட்ட கட்டி அதுல நிம்மதியா வாழணும் தானே? அந்த வீடு தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து. ஆனா அந்த கனவில்லத்துக்கு எதிர்பாராத ஆபத்துகள் வராம எப்படி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம வீடு தான் உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் அது பாதுகாப்பா இருக்கா? ஏன்னா பாருங்க, ஒரு வீடுங்கிறது வெறும் செங்கல்லாலையும் சிமெண்டாலையும் கட்டின ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. அது நம்மளோட சந்தோஷமும் ஞாபகங்கள், நிம்மதி எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடம். ஆனா சில எதிர்பாராத நிகழ்வுகள் அந்த நிம்மதிய கொலைச்சிட வாய்ப்பிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தீ விபத்தை எடுத்துக்கலாம். திடீர்னு நடக்கிற இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளோட பல வருஷ உழைப்ப, கனவுகளை சில நிமிஷத்திலே சாம்பலாக்கிடும் இல்லையா? அடுத்ததா வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றங்கள். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒண்ணு. நம்ம பொருள்களை மட்டும் இல்ல, நம்ம வீட்டோட அடித்தளத்தையே சேதப்படுத்திடலாம். இது ரெண்டும் இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை திருடு. நாம ஆசாசியா வாங்கின விலை உயர்ந்த பொருள்கள் திருடு போகும்போது ஏற்படுற நிதி இழப்பு உண்மையிலே ரொம்ப பெருசு. சரி, இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத ஆபத்துகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க என்னதான் வழி? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ். வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க வீட்டுக்கான ஒரு ஆல் இன் ஒன் பாதுகாப்பு திட்டம். உங்க வீட்டு கட்டிடத்தையும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்களையும் சரி, தீ, இயற்கை சீற்றங்கள், திருட்டு மாதிரி பல ஆபத்துகள்ல இருந்து இது முழுமையா பாதுகாக்குது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல. நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்களா, நீங்களும் கூட உங்க பொருள்களுக்கு இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். வீட்டு ஓனர்கள் கட்டிடத்துக்கும் பொருள்களுக்கும் சேர்த்து எடுக்கலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்க பொருள்களுக்கும் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாதுகாப்பு கவசம் உண்மையிலே எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது, எதுக்கெல்லாம் நம்மால கிளைம் பண்ண முடியும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க வீட்டோட அடிப்படை கட்டுமானம், அதாவது சுவர், கூரை மாதிரியான விஷயங்கள் பாதுகாக்கப்படும். அதோட வீட்டுக்குள்ள நீங்க பார்த்து பார்த்து வாங்கின ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ்னு எல்லா பொருள்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. இது மட்டும் இல்ல, தீ, இடி, மின்னல், புயல், வெள்ளம், பூகம்பம்னு இயற்கை சீற்றங்களோட ஒரு பெரிய பட்டியலுக்கே இந்த பாலிசி பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுல என்ன இல்லன்னோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிற மாதிரி தீ, இயற்கை சீற்றம், திருட்டு மாதிரி நம்ம கையில இல்லாத எதிர்பாராத ஆபத்துகளுக்கு கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி நாமளே வேணும்னே நம்ம பொருளை சேதப்படுத்தினா அல்லது போர் மாதிரியான பெரிய நிகழ்வுகள், அப்புறம் காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. நீங்களே வேணும்னே உங்க பொருளை உடைச்சா அதுக்கு கிளைம் கிடைக்காது. அதே போல போர், அணுக்கதிர்வீச்சு ஆபாயங்களால ஏற்படுற இழப்புகளுக்கும் கிளைம் இல்ல. அப்புறம் நாளாக பொருட்கள் தேஞ்சி போகும் இல்லையா, அந்த மாதிரி வேர் அண்ட் டேர்க்கும் ரிப்பேர் அல்லது கிளீன் பண்ணும்போது ஏற்படுற சேதங்களுக்கும் கிளைம் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பணம், நகைகள், பங்குகளுக்கு இதுக்கெல்லாம் நீங்க பாலிசியில தனியா குறிப்பிடலைன்னா பாதுகாப்பு கிடைக்காது. சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது இழப்பு ஏற்பட்டா இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து நஷ்ட ஈடு வாங்குறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை தான். முதல் ஸ்டெப், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும். ரெண்டாவது, திருடு மாதிரி சம்பவமா இருந்தா போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டியது அவசியம். மூணாவதா, கிளைம் ஃபார்ம தேவையான எல்லா ஆவணங்களோடும் சமர்ப்பிக்கணும். கடைசி ஸ்டெப், கம்பெனியோட சர்வேயர் வந்து ஆய்வு செய்யும்போது அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸுங்கிறது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துற ஒரு திட்டம் இல்ல. இது உங்க மன அமைதிக்கான ஒரு முதலீடு. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலை இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்ல இருக்கிற பொருள்களோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு என்னைக்காவது நீங்க கணக்கு போட்டு பாத்திருக்கீங்களா? ஒருவேளை அதுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா அந்த இழப்ப உங்களால தாங்கிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.